தலைவருக்கு விஜய் வந்து அறிவிப்பு பார்த்துருக்கிறாரு. அண்மை செய்தி நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இதில் என்னென்னா, கரூரில் தாவேக்காவுடைய பிரச்சார கூட்டத்தில் அவர் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து இப்போ ஒரு பிரேக்கிங் வருது பாருங்கள். மருத்துவமனையில் மருத்துவம் பெற்றவர்களை விஜய் வந்து சந்திக்க இருப்பதாகவும் கரூர் செல்ல இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த காணொலி வாயிலாக நிர்வாகிகிட்ட ஆலோசனை நடத்தியிருந்தார். ஆலோசனை நடந்து முடிந்த பிறகாக தற்போது இந்த வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகர்கிறார் தாவேக்குடைய தலைவர் விஜய். அதே போல் நிதி உதவி அவருக்கு கொடுக்கப்படும், அந்த உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் அறிவிக்க இருக்கிறாருங்க தகவல் வந்திருக்கிறது. தாவேக்காவுடைய பொதுச்செயலர் புசி ஆனந்த், ஆதவர்ஜனா, அது மட்டும் இல்லாமல் சட்ட வல்லுநர்களுடன் விஜய் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாரு. அந்த ஆய்வு கூட்டத்துக்கு பிறகாக இப்போ புதிய தகவல் வந்திருக்கிறது. இதுக்கு இடையில் ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாகவும் அப்படியும் ஒரு தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. மட்டுமல்ல, அங்கே சம்பவம் நடந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ஆதாரங்களை எல்லாம் வந்து அதை பார்க்க வேண்டும் அப்படின்னு, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை வந்து சந்திக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். அதை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னா, நிதி உதவியும் அறிவிச்சிருக்கிறாரு தாவேக்குடைய தலைவர் விஜய். 20 லட்சம் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு 20 லட்சம் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு விஜய் அதை அறிவித்திருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகாக இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கணும். அடுத்ததாக மற்றொரு முக்கிய செய்தி, காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், இந்த விபத்தில் நேற்று நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், அதே போல காயமடைந்து வருபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு விஜய் இதனை அறிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் நடந்த சம்பவங்களுக்கு அவர் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும். இதயம் வெடித்து சுக்குநூறாக இருக்கிறது என்பதையும் அவர் கூறியிருந்தார். அண்மை செய்தியாக அதை பார்க்க முடிகிறது.